சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா தங்கம், தூங்குற நேரம் பார்த்து இந்த நேரம் முடிச்சுக்கிட்ட? தூங்கு தூங்கு தூங்கு. அப்பவே தூங்கிட்டான். மாமா, என்னதான் அவங்க 3 பேர் இருந்தாலும் இவன் இருக்கிறதுலதான் ஒரு சின்ன ஆறுதல். கிட்டத்தட்ட அவரோட முகஜாட சில நேரங்கள்ல அவரே இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ரொம்ப சேட்டக்குட்டி மாமா. மாமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டே போகுது இல்லை, அதுங்க எதிர்காலத்துக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை. அதான் நானும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு இந்த வீட்டில் 4 பிள்ளைங்க வந்துட்டாங்க. ரகுவுக்கு தான் குழந்தை இல்லை. அதுவும் இருந்திருந்தா இந்த வீடே ஒரு மினி ஸ்கூல் போல ஆயிருக்கும். ஆமா மாமா, அது கூட ஒரு வகையில எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பூர்ணிமாவும் அந்த ஃபீலிங்ல தான் இப்படி ஏடா கூடமா எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறா. குழந்தைன்னு ஒண்ணு இருந்துட்டா அத வேலையை பாத்துக்கிறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கும். அவளும் சந்தோஷமா இருந்திருப்பா. ஏமா 3-4 குழந்தைகளை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு கஷ்டமா இல்ல? இதுல என்ன மாமா கஷ்டம்? ஒண்ணுக்கு 2-3 குழந்தைங்க இருக்கிறதுனால மாத்தி மாத்தி இவங்களை கவனிச்சுக்கிறதே வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணும்னா டயர்டா தெரியலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் உண்மையிலேயே சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இவனும் நாளைக்கு வளர்ந்துட்டானா இவனையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. இப்ப நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவன் எப்ப பேசுவான், எப்ப ஸ்கூலுக்கு போவான், இவன் கைய பிடிச்சு எப்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவோம், இதெல்லாம் நினைக்க நினைக்க சந்தோஷமா தான் இருக்கு. காலையில கூட பாருங்க, அரவிந்த் பைலட் ஆகணுங்கிறான், நந்தினி டாக்டர் ஆகணும்னு சொல்றா, மது ஜட்ஜ் ஆகணும்னு சொல்றா. ஆளாளுக்கு ஃபியூச்சர் பிளான் தான். இந்த காலத்து குழந்தைங்க இப்பவே அவங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்ல விஷயம் தானே? செவந்தி, இவனைத்தான் என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுக்கு என்ன மாமா? இவனை இவன் அப்பா ஆசைப்படி ஒரு நல்ல புள்ளையா வளர்க்கணும், அவ்வளவுதான். இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவரை பார்க்கிற மாதிரி தான் தெரியுது. தெரிஞ்சோ தெரியாமலோ மனோ எனக்கு கடைசியா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல மாமா, கடைசி போல செல்லமா இருக்கும்னு. நீங்க கூட ஐஷு மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க, அப்படிதான் எனக்கும். எங்க என்ன பேச சொன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாமா, எனக்கு எல்லார் மேலயும் பாசம் இருக்கு. ஆனா இவனை நினைச்சா எனக்கு கொஞ்சம் அதிக பாசம். அதுக்கு காரணம் மனோதான்.